நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் and welcome to the new episode of Today Sunday Jam. JAM Jam. Jesus and me. இயேசுவும் நானும். இயேசுவும் நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு வாரமும் அந்த சிறு நிகழ்ச்சி மூலமாக நாம் பாடல்கள், வசனங்கள், இன்னும் ஆக்டிவிட்டீஸ் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானே குட்டி பிள்ளைகள்? நிகழ்ச்சி நமக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஜெபமணி ஸ்டார்ட் பண்ணலாமா? குட்டி பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜெபமணி ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்களோட சேர்ந்து ஜெபம். ஓகேயா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜெபம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளின் ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமாகவும் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வெரி குட், வெரி குட், வெரி குட். எப்போவுமே நம்ம எந்த காரியம் செய்தாலுமே ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். நீ படிக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, அப்புறம் ஸ்கூலுக்கு போகும் பொழுது, எல்லா காரியத்தையும் நீ ஜெபிச்சு ஆரம்பிச்சுன்னா உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதம் நம்முடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம் ஒரு பெரிய காரியம், அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனால் இந்த சண்டே ஜெபம் மூலமாக நம்ம 4 காரியங்களை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? ஓ, வெரி குட், வெரி குட். எல்லோரும் விபிஎஸ் போய்ட்டு வந்திருப்பீங்க. அப்புறம் இன்னும் சில இடங்களில் விபிஎஸ் நடக்கலை. விபிஎஸ் மூலம் அநேக புது புது பாட்டெலாம் படிச்சிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? இந்த விடுமுறை நாட்களில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, அப்படி தானே? ஓகே 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 ஓகே. இன்றைக்கி நம்ம முதலாக ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு என்ன தலைப்பு தெரியுமா? அர்ப்பணமுள்ள ஜெபம். என்ன அர்ப்பணமுள்ள ஜெபம்? அப்படி யோசிக்கிறீங்களா? ஜெபம் என்பது சாதாரணமாக கிடையாது. இதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஜெபம் அப்படின்னா சும்மா ஜெபம் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஆண்டவருக்கு நமக்கு உள்ள உறவு சரியில்லாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவே முடியாது. சரி, நீங்கள் முதல்ல ஒரு பாட்டு படிக்கலாமா? ஒரு குட்டி பாட்டு நீங்கள் ஈஸியாக பாடிடுவீங்க. நான் பாட நல்லா சேர்ந்து படிக்கிறேன். முதல்ல பாடுற கவனிங்க, அப்புறம் சேர்ந்து பாடுறேன். ஓகேயா? இக்காலையில் என்னை முற்றும் இயேசுவுக்கு தந்தேன், இராவரையவருக்காய் ஜீவித்திடுவேன். சிறிய எந்தன் இதயமே கவனமாயிரு, இயேசுவின் ஆலயமாய் என்றுமே இரு. ஈஸியாக இருக்கா? இன்னும் 2 குட்டி சென்ஸாக இருக்குது. படிக்கலாமா? இக்காலையில் என்னை முற்றும் இயேசுவுக்கு தந்தேன், இராவரையவருக்காய் ஜீவித்திடுவேன். சிறிய எந்த இதயமே கவனமாயிரு, இயேசுவின் ஆலயமாய் என்றுமே இரு. என் சின்னஞ்சிறு நாவே பேசு கவனமாய், எதை பேசினாலுமே இயேசுவை மறவாதே. சிறிய எந்த இதயமே கவனமாயிரு, இயேசுவின் ஆலயமாய் என்றுமே இரு. என் சிறிய 2 கண்களே காண்பாய் கவனமாய், கரைப்படுத்தும் எதையும் காண வேண்டாமே. சிறிய எந்த இதயமே கவனமாயிரு, இயேசுவின் ஆலயமாய்
என்றுமே இரு. ஈஸியாக இருக்கா? குட்டி பாட்டு தானே. சிறிய எந்தின் இதயமே கவனமாயிரு, இயேசுவின் ஆலயமா என்றுமே இரு. டெய்லி நீ கால் எந்திரிச்ச உடனே இந்த உடன்படிக்கை ஆண்டவரோடு செய்தன ஏன் அந்த நாள் பூரா ஆண்டவனைய கண்மணி போல காத்துக்கொள்வாங்க. நம்முடைய கண், காது, மூக்கு, வாய், சரீரத்தில் எல்லா அவயங்களையும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபமணி அந்த நாளை துவங்கும் பொழுது ஆண்டவர் நம்ம தூதர்களை அனுப்பி நம்ம காத்துக்கொள்வார். நம்ம கூட இருந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்வார். ஓகேயா? நான் ஒரு பாடுறேன், சேர்ந்து கூட பாடுறீங்களா? இக்காலையில் என்னை முற்றும் இயேசுவுக்கு தந்தேன். பாடுங்க. இக்காலையில் என்னை முற்றும் இயேசுவுக்கு தந்தேன், இராவரை அவருக்காய் ஜீவித்திடுவேன். பாடுங்க. இராவரை அவருக்காய் ஜீவித்திடுவேன். ஓகேயா? சிறிய எந்த இதயமே கவனமாயிரு. பாடுங்க. சிறிய எந்த இதயமே கவனமாயிரு, இயேசுவின் ஆலயமாய் என்றுமே இரு. பாடுங்க. இயேசுவின் ஆலயமாய் என்றுமே இரு. அழகாக படிட்டீங்க. சூப்பர் 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 தம்பிகள் தங்கைகள். இப்போ நம்ம எல்லாரும் எந்திரிச்சுன்னு சேர்ந்து முதல் போய் ஆக்ஷன் போட்டு பாடிடலாமா? இக்காலையில் என்னை முற்றும் இயேசுவுக்கு தந்தேன், இராவரை அவருக்காய் ஜீவித்திடுவேன், சிறிய எந்தன் இதயமே கவனமாயிரு, இயேசுவின் ஆலயமாய் என்றுமே இரு, என் சின்னஞ்சிறிய கண்களை காண்பாய் கவனமாய், கரைப்படுத்தும் எதையும் காண வேண்டாமே, சிறிய எந்த இதயமே கவனமாயிரு, இயேசுவின் ஆலயமாய் என்றுமே இரு, என் சிறிய நாவே பேசு கவனமாய், எதை பேசினாலுமே இயேசுவை மறவாதே, சிறிய எந்த இதயமே கவனமாயிரு, இயேசுவின் ஆலயமாய் என்றுமே இரு. பாட்டிங்களா? வெரி குட் வெரி குட். குட்டி பாட்டு தான் இது. ஒரு ஜெப பாட்டு. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் ஆண்டவரே என் கண்கள், என் காதுகள், என் மூக்கு, என் கைகள், என் கால்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது முழுவதுமாக நீங்கள் முற்ற முடிய பத்திரமாக காத்து பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு பொருத்தனையோடு கடந்து வருவியா? நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பாட்டு ஈஸியாக படிச்சிட்டிங்க. அடுத்த செக்மெண்ட் என்னது? கரெக்டாக சொன்னீங்க. அடுத்த செக்மெண்ட் மனப்பாட வசனம். இன்றைக்கி மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுக்க யார் வரப்போகிறா தெரியுமா? பெசன் அப்படின்னு குட்டி தம்பி. என்னது குட்டி தம்பியா? ஆமாம், ஒரு குட்டி தம்பி தான் இன்றைக்கி உங்களுக்கு வசனம் சொல்லி தர போகிறாங்க. பெசனை வெல்கம் பண்ணிடுமா? வாங்க பெசன். ஹாய் எவ்ரிவன். இப்போ நல்லா பாட்டு படிச்சிட்டிங்களா? நல்லா ஆக்ஷன் கற்றுக்கிட்டிங்களா? இப்போ என்ன டைம் தெரியுமா? இப்போ மெமரி வேர்ஸ் டைம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் படிச்சுக்கிறீங்களா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம். இப்போ நான் சொல்ல என் பின்னாடியே சொல்கிறீங்களா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம். எல்லாரும் சூப்பராக சொல்லிட்டீங்களே. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி சொல்லலாமா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம். நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பெசன் எவ்வளோ அழகாக வசனம் சொன்னாங்க பார்த்தியா? குட்டி தம்பி தான். உனக்கு இங்கே வந்து வசனம் சொல்ல ஆசையாக இருக்குதா அப்படின்னா நீ கடைசியில் ஒரு ஆன்சர் பண்ணி பார்த்தியா? அந்த நம்பரை நீ கூப்பிட்டு பேசுனா நீ இங்கே வந்து இந்த தம்பி மாதிரி வசனம் சொல்லலாம். இந்த வசனம் என்ன சொல்லுச்சு? உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்ம தப்பு செய்யும் பொழுது
நம்ம பாவம் செய்யும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கு இடையே ஒரு சுவர் வந்துருமா. அதான் பெசன் வாசித்தாங்க அந்த வசனத்தை தான். அந்த சுவர் வந்துன்னா சுவத்துக்கு இந்த பக்கம் இருந்தால் பேச முடியுமா? நம்மளால முடியாதுல்ல, ஜெபம் கேட்கப்படாதுல்ல. அப்போ நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் பிள்ளையாக மாறி நம்ம ஜெபம் பண்ணால் தான் நம்ம ஜெபத்தில் என்ன கேட்குமோ அது கிடைக்கும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அந்த பிரிவினை சுவரை தவிர்க்கணும். எப்படி தவிர்க்கணும்? நம்ம பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அது தானாக தவிர்ந்துடும். ஓகே, அடுத்து என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம்? அழகாக சொல்லிட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பைபிள் கதை சொல்கிறதுக்கு யார் வரப்போகிறாங்க தெரியுமா? மலரக்கா வரப்போகிறாங்க. மலரக்கா வெல்கம் பண்ணலாமா? மலரக்கா வாங்க, பிள்ளைகளுக்கு பைபிள் கதை சொல்லிக் கொடுங்க. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். என்ன ஸ்டோரி தெரியுமா? பைபிளில் இருந்து அக்கா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். எல்லாரும் கவனமாக கேட்பீங்களா? டிவி முன்னால சமத்து பிள்ளைல எல்லாரும் உட்காந்துருக்கணும். ஓகேவா? ஒரு ஊரில் ஒரு அண்ணனும் ஒரு தம்பி இருந்தாங்களாம். 2 பேரும் ரொம்ப பாசமாக இருப்பாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, எந்த பொருளாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரியே அந்த பிள்ளைங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி அவங்க லைஃப் போயிட்டே இருந்திருக்கு. ஒரு சமயத்தில் ஒரு நிறைய வீடு இருந்திருக்கு, அவங்களுக்கு நிறைய இடம்லாம் இருந்திருக்கு. அவங்க அப்பா கூப்பிட்டாங்களாம், இங்கே வாங்க, உங்கள் 2 பேருக்கு நான் பங்கு வச்சு கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்களாம். அவங்க 2 பேரும் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ரொம்ப ஆர்வமாக 2 பேரும் ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்துட்டு இப்போ சொல்லுங்கன்னு சொன்ன உடனே, அவங்களுக்கு நான் பிரித்து கொடுக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்காரனுக்கு அப்பா என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய சொத்து பிரித்து கொடுத்துட்டாங்க. உடனே தம்பிக்கு என்ன செஞ்சுட்டு தெரியுமா, பயங்கர கோவம் வந்துருச்சு. எப்படி அப்பா எனக்கு மட்டும் கம்மியாக கொடுக்கலான்ட்டு தம்பிக்காரனுக்கு என்ன செஞ்சிச்சு, பயங்கர கோவமாயிடுச்சு. என்ன பண்ணலாம் அண்ணன்ட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கும் போது 2 பேரும் ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்கும் போது அண்ணன்காரனை தம்பி என்ன திரும்ப செஞ்சுட்டான், அடின்னு போட்டு அடித்து குத்த போயிட்டான். உடனே அன்னைக்காரன் ஓடியே வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். தம்பி நம்மளை கொன்றுவானோன்னு செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டான், அன்னைக்காரையும் ஒளிஞ்சிட்டு அவன் ரொம்ப சோகமாக இருந்தான். உடனே தம்பி மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் ஆனோடனே நம்மகிட்ட நிறைய காசு இருக்குல்ல, இதை நம்ம ஏஸ்பாக்கு போய் ஒரு பங்கு காணிக்க போடலான்ட்டு என்ன செஞ்சுட்டான், சர்ச்சுக்கு ஆர்வமாக கை நிறைய காசு எடுத்துகிட்டு என்ன திரும்ப போனால் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கான். சர்ச்சுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறான். நம்ம இவ்வளோ காணிக்க போட போகிறோமேன்ட்டு என்ன செஞ்சான், சந்தோஷமாக போகிறான். சந்தோஷமாக போயிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு கையில் காணிக்க வச்சுருக்கலாம். அதை எடுத்து போடும்போது ஒரு அங்கிள் அங்கேருந்து, தம்பிங்கம்மா என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டோடனே, இவ்வளோ காணிக்க வச்சுருக்கேன் அங்கிள், அதை நான் ஏசப்பா கொடுக்க போகிறேன்னு சொல்லுதான். நீ இப்போ இவ்வளோ காணிக்க போட்டாலே ஏசப்பா உன் காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டாங்க. எதுக்கு அங்கிள் என் காணிக்கை எடுக்க மாட்டாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டோடனே, நீ ஃபஸ்ட்டு ஏதாவது பாவம் செஞ்சுருக்கியா, உன் அண்ணன்கிட்ட நீ சண்டை போட்டிருக்கியான்னு கேட்பாங்க. அவன் யோசித்து பார்ப்பான். ஆமாம், என் அண்ணன்கிட்ட சண்டை போட்டேம்லான்ட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கும் போது, நீ இந்த காணிக்கையெல்லாம் போட்டால் ஏசப்பா அங்கீகரிக்க மாட்டாங்க. முதலாவது நீ இப்போ உன் அண்ணன்கிட்ட போய் என்ன செய்ய, ஒப்புரவாகு, நீ உன் பாவத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லு, நான் இதெல்லாம் செஞ்சேம்லான்னா சாரின்னு சொல்லு. அப்புறம் ஏசப்பா உன்னை காணிக்கையெல்லாம் அங்கீகரிப்பாங்க. இல்லைன்னா அந்த காணிக்கை அப்படியே காணிக்கை பாக்ஸில் தான் கிடக்குன்னு அந்த அங்கிள் சொல்லுதாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், யோசிச்சுட்டு வேகமாக வீட்டுக்கு போய் அவன் அண்ணன்கிட்ட என்ன தெரியுமா செஞ்சான், அண்ணே நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி என்ன செஞ்சான், சாரி கேட்டான். குட்டீஸ், நீங்களும் நிறைய சமயத்தில் ஐயோ என்னுடைய ப்ரேயர் மட்டும் எப்படி கேட்கப்படலைன்ட்டு யோசித்து இருக்கலாம். அந்த டிவினால நீங்கள் யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கலாம். நமக்கு ஏசப்பாவுக்கு இடையில பெரிய செவரு இருக்கும்போது ஏசப்பா அங்கே இருக்கும்போது நம்ம பேசுகிறது எதாவது கேட்க முடியுமா, கேட்கவே முடியாது. எல்லாம் பாவம் நம்ம செய்ய அந்த செவரு என்ன செஞ்சுட்டு இருக்கு, பெரிய செவராகிட்டே இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தவறு செஞ்சோமோ அதெல்லாம் ரீகால் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கும் போது ஏசப்பாக்கும் நம்மளுக்கும் உள்ள தொடர்பு என்ன செய்யும், நீடிச்சு இருக்கும். குட்டீஸ் ஓகேவா? குட்டீஸ் பாய். மலரக்கா அழகாக வச்சுனாங்களே பார்த்தீங்களா? ஒரு சாதாரண காணிக்கையே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. காணிக்கை நம்ம தான் கொண்டு போடுறோம், அந்த காணிக்கை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய ஜெபத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்? நம்ம பாவம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணும் பொழுது, நம்ம தப்பு செஞ்சு ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பா ஏற்றுக்கொள்வாங்களா? அசுத்தமான எண்ணங்களோடு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் எப்படி ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்க முடியும்? அவருக்கு அசுத்தம் பிடிக்காது, அவர் சுத்த கண்ணர். ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணணும்னா உன் பாவங்களை அறிக்கையிட்டுட்டு அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணணும். ஓகேயா? இன்னைக்கு உங்களுக்கு அடுத்த காட்சியில் போகிற யார் வர போகிறாங்க தெரியுமா? யார் வர போகிறாங்க? கரெக்ட், நம்ம ஜெபாக்கா வர போகிறாங்க. ஜெபாக்கா உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த கதையில் அவங்க அநேக ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜெபாக்கா வர இருக்கலாமா? ஜெபாக்கா வாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு அழகான கதை சொல்லிக் கொடுங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அக்கா நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
ஓகே, எல்லோரும் விவிஎஸ்லாம் போனீங்களா குட்டீஸ்? அக்காவும் விவிஎஸ்லாம் போயிட்டு வந்தாச்சு. விவிஎஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு விபிஎஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எல்லோரும் விபிஎஸ்லாம் கரெக்டாக போகணும். ஓகேவா? விபிஎஸ்லாம் போய் அங்கே நல்லா கதை பாட்டெலாம் நல்லா கற்றுக்கணும். தினமும் வீட்டில் வந்து நல்லா சொல்லி பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்களா விபிஎஸ் நடக்கு, விபிஎஸ் டச்சுக்கு போவோன்ட்டு? எல்லாரையும் கூப்பிட்டு போகணும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் லீவை. ஓகேவா? லீவில் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சேட்டை பண்ணாமல் நீங்கள் நல்லா விளாடணும். ஓகேவா குட்டீஸ்? தினமும் ப்ரேயர் பண்ணணும் லீவ்லையும். ஓகேவா? சரி, இன்றைக்கி குட்டி தம்பி உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்தாங்களா? பிடிச்சிருந்துச்சா? வசனம் நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே, அந்த தம்பி உங்களுக்கு நல்லா வசனம் சொல்லி கொடுப்பாங்க. நல்லா தெளிவாக கேட்டு படிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே. இன்றைக்கி அக்கா உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். கதைன்னா பிடிக்கும்ல எல்லாருக்கும்? நேராக உட்காந்துக்கிடுவீங்களா? கதையை கரெக்டாக கவனிப்பீங்களா? ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கதையாக தான் இருக்கும் அக்கா சொல்லி கொடுக்க கதை. ஓகேவா? கதையை நல்லா கவனிங்க. கடைசி ஏசப்பா என்ன சொல்ல வராங்கன்ட்டு கவனிக்கணும். சரியா குட்டீஸ்? சரி, எல்லாருக்கும் பர்த்டேனா வரும்ல, வருஷம் வருஷம் எல்லாத்துக்கும் பர்த்டே வரும்ல. இன்றைக்கி இந்த கதையோட தீமே ஒரு பர்த்டே வச்சு தான். ஓகேவா குட்டீஸ்? இங்கே இந்த கதையில் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு அண்ணன் பையன் இருக்காங்க. அந்த அண்ணன் பேர் சாம். ஓகேவா குட்டீஸ்? அந்த சாம் அண்ணனுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து பர்த்டே வருது. உங்களுக்குலாம் பர்த்டே வந்தால் என்ன பண்ணுவாங்க உங்கள் அம்மா அப்பா? என்ன அமைதியாக இருக்கீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டாங்களா? ஒரு பொண்ணு கரெக்டாக சொல்லிட்டா. எல்லாருக்கும் பர்த்டே வந்தால் புது ட்ரெஸ் எடுப்பாங்க, கேக் வெட்டுவாங்க, வீட்டில் பலூன்ஸ்லாம் கட்டி சூப்பராக கொண்டாடுவாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அதே மாதிரி தான் இந்த அண்ணனுக்கும் நெக்ஸ்ட் வீக் பர்த்டேக்கு கடைக்கெலாம் போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்க, புது கேக் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அண்ணனுக்கு ரொம்ப என்ஜாய், ஜாலியாக இருக்காங்க அந்த அண்ணன். அந்த அண்ணனுக்கு வந்து இப்போ 20 வயசு. எத்தனை வயசு? 20 வயசு பிறந்துச்சு. அந்த அண்ணன் காலேஜ் போயிட்டு இருக்காங்க. ஓகேவா குட்டீஸ்? அப்போது அந்த அண்ணனுக்கு வந்து அவங்க அப்பா சொன்னாங்களாம், இந்த வருஷம் பர்த்டேக்கு நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா கிஃப்ட் வாங்கி தருவாங்களா? பர்த்டேக்கு தரமாட்டாங்களா? தருவாங்க. அப்படி தானே? கிஃப்ட்டு அம்மா அப்பா வந்து நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, அது கிஃப்ட்டு தான். கேக் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் வாங்கி தராங்கல்ல, அதெல்லாம் கிஃப்ட்டு தானே குட்டீஸ்? ஆனால் அந்த அண்ணனுக்கு அந்த அவங்க அப்பா சொன்னாங்களாம், நான் உனக்கு இந்த பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த அண்ணனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உங்களுக்கு ஏதாவது புதுசாக யாராவது வாங்கி கொடுக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட சொல்லுவீங்க? கரெக்ட். ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவீங்கல்ல. அக்காவும் அப்படி தான்ப்பா. எனக்கு யாராவது புதுசாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, ஏதாவது வாங்கி தராங்கன்னு சொன்னோடனே உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவேன், ஃபோன் பண்ணி சொல்லுவேன், பக்கத்து வீட்டில் கிட்ட போய் சொல்லுவேன், எனக்கு ட்ரெஸ் வாங்கி தராங்க, எனக்கு வந்து கேக் வாங்கி தராங்க, எனக்கு பைக்கு வாங்கி தராங்க, எனக்கு சைக்கிள் வாங்கி தராங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன். அதே மாதிரி தான் இந்த சாம் அண்ணனும் அவங்களுக்கு அவங்க அப்பா கிஃப்ட் வாங்கி தராங்கன்னு சொன்னோடனே ஃபாஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் எங்கள் அப்பா எனக்கு இந்த தடவை புதுசாக பைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கிஃப்ட்டு? பைக்கு. 2 லட்சத்துக்கு பைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய பைக்குன்னு 2 லட்சம்னா சூப்பர். அந்த அண்ணனுக்கு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக சொல்கிறாங்க, டேய் இங்கே பாருடா, எங்கள் அப்பா எனக்கு பர்த்டேக்கு பைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பெரிய பைக்குடா, நம்ம காலேஜுக்கெலாம் பைக்கில் தான் போவேன், எனக்கு சூப்பராக எனக்கு பிடிச்ச கலரில் எங்கள் அப்பா எனக்கு பைக்கு வாங்கி தர போகிறாங்க அப்படின்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், அப்பா அவ்வளோ பெரிய பைக்கு உங்கள் அப்பா வாங்கி தர போகிறாங்களா? சரிடா, சூப்பர் சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணிடா உன் பர்த்டேவை அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. உடனே அந்த அண்ணன் சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வீக் எனக்கு வீட்டில் பர்த்டேடா, நாங்கள் வீட்டில் பார்ட்டிலாம் வைக்க போகிறோம், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் பர்த்டேக்கு கேக்லாம் வெட்டினீங்கன்னா பக்கத்து வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவீங்களா கேக் வெட்டும் போது? அதே மாதிரி தான் அந்த அண்ணனும், எனக்கு பர்த்டேக்கு கேக்லாம் வெட்ட போகிறோம், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நெக்ஸ்ட் வீக் வந்துச்சு. அன்றைக்கி தான் அந்த அண்ணன் பர்த்டே. உடனே வீட்டில் எல்லோரும் வந்தாங்க. அந்த அண்ணனோட ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, குட்டி பசங்க எல்லோரும் வந்தாங்க. அந்த அண்ணன் புதுசாக ட்ரெஸ்லாம் போட்டு வந்து நின்னோடனே நல்லா ஒரு பெரிய கேக் வாங்கி வச்சுருக்காங்க அவங்க அப்பா வெட்டுறதுக்கு. உடனே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டெலாம் பாடுறாங்க. அந்த அண்ணனுக்கு கேக்கு வெட்டுறாங்க. வெட்டி அவங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பக்கத்தில் உள்ள குட்டீஸ்க்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க.
கொடுத்தோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, டேய் கேக் வெட்டியாச்சுடா, அவங்க அப்பா இன்னொன்று gift தரலையா, எங்கடா பைக்கு வந்தால் வெளியே நிற்கணும்லாடா, பைக்கே காணுமேடா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் இருடா, எங்கள் அப்பா சர்ப்ரைஸாக கொண்டு வருவாங்கடா, திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, யாராவது பெரிய வண்டியில் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போவாங்கடா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்புறம் வந்தவங்கலாம் gift கொடுப்பாங்க, அவங்க அம்மா அந்த அண்ணனுக்கு ரிங்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் கொடுத்தோடனே எல்லோரும் சாப்பிட போயிடுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, டேய் நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டோம்டா, இன்னும் அவங்க அப்பா உங்களுக்கு கிஃப்ட்டே தரல, எங்கடா கிஃப்ட்டு? உடனே டேய் வெயிட் பண்ணுங்கடா, நான் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டுட்டு வரேன், ஓகேவா, நீங்கள் இங்கே இருங்க, நான் கேட்டு வரேன், எங்கள் அப்பா எங்கேயா சர்ப்ரைஸாக மறைச்சி வச்சுருப்பாங்க, எனக்கு திடீர்னு கொண்டு வந்து தரும்போது நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன்ல, அதுக்கு தான் வச்சுருப்பாங்கடா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய், ஏப்பா எனக்கு நீங்கள் கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னீங்களேப்பா, எங்கப்பா எனக்கு அந்த பைக்கு வாங்கி தரலப்பா, பைக்கு எங்கே நிற்கவே தெரிலையேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அண்ணன் சொன்னாங்க, நான் இன்னும் கிஃப்டே வாங்கவே இல்லையேடா அப்படின்னு. அந்த அண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஐயோ கிஃப்டே வாங்கலையா, நான் இவங்க பேச்சை கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பெருசாக சொல்லி வச்சுருக்கேனே, எங்கள் அப்பா என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அந்த அண்ணனுக்கு ஒரே சோகமாக போச்சு. பேர்த்டே அன்னைக்கு அந்த அண்ணனுக்கு ரொம்ப சோகமாக போயிடுச்சு. உங்கள் அப்பா இப்படிதான் சொல்லியிருக்காங்களா, இதை மாதிரி கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிருக்காங்களா? ஏமாத்தலை, அப்படி தானே. ஆனால் அந்த அண்ணனோட அப்பா கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தராமல் விட்டுட்டாங்க. உடனே அந்த அண்ணனுக்கு, நீங்கள் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்கப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் ரொம்ப பெருசாக சொல்லி வச்சுருந்தேன், நீங்கள் என்னை மொத்தமாக கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக கத்துறாங்க அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பா உடனே பொறுமையாக சொல்கிறாங்க, சாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ பைக்கு கேட்ட, நான் உனக்கு ஒரு கண்டிஷன் போட்டேன் அப்படி தானே? கண்டிஷனா? என்ன கண்டிஷன் போட்டாங்க அப்பா அப்படின்னு அந்த அண்ணன் அப்போ தான் யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன கண்டிஷன் சொன்னாங்கன்னா, அந்த அண்ணனுக்கு இப்போ வயசு எத்தனை? 20 வயசு ஆயிடுச்சு அப்படி தானே? அப்போ பைக் ஓட்டணும்னா என்ன வேணும்? லைசன்ஸ் வேணும் அப்படி தானே? இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கார் வச்சுருக்காங்க, பைக் வச்சுருக்காங்க, அது ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும்ல. ஆனால் அந்த அண்ணன்ட்ட லைசன்ஸே இல்லையா. இப்போ லைசன்ஸ் இல்லாமல் பைக் ஓட்டினாங்கன்னா போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்கல்ல. அதுக்கு தான் அவங்க அப்பா, நீ முதல்ல லைசன்ஸ் எடுத்தாதான் நான் உனக்கு பைக் வாங்கி தருவேன்னு முதல்ல சொன்னாங்களாம். ஆனால் அந்த அண்ணன் அதை கண்டுக்கிடவே இல்லையா, அப்பா பேச்ச சுத்தமாக கேட்கவே இல்லையா. அப்பா பேச்ச கேட்கணுமா கேட்கக்கூடாதா குட்டீஸ்? கேட்கணும் அப்படி தானே? அப்பா என்ன சொன்னாங்க, நான் உனக்கு பைசா தாரேன், நீ போய் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு வான்னு சொன்னாங்கல்ல. கேட்டாங்களா? 18 வயசுலேயே லைசன்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஆனால் அந்த அண்ணன் 2 வருஷமாக அப்பா பேச்ச கேட்காமே இருந்திருக்காங்க. உடனே அவங்க அப்பா, நீ எப்போ லைசன்ஸ் அப்ளை பண்ணுறியோ அப்போ நான் உனக்கு பைக் வாங்கி தரேன், கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அண்ணனுக்கு, போங்கப்பா நீங்கள் எனக்கு இன்றைக்கி வாங்கி தரல, நான் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கோவமாக போனாங்க. அதுக்கப்புறம் நைட்டு அவங்க அப்பா அந்த அண்ணன்ட்ட போய் உட்காந்து பேசுகிறாங்க, தம்பி நீ வந்து லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு எங்கேயாவது போனோன்னு வச்சுக்கோயேன், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஊரே அப்பாவை தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கும்டா, அதுக்கு தான் உனக்கு அப்பா பைக் வாங்கி தரல, ஓகேவா, நீ கண்டிப்பாக லைசன்ஸ் எடு, நான் உனக்கு கண்டிப்பாக பைக் வாங்கி தந்துடுவேனோடனே. அப்போ தான் அந்த அண்ணனுக்கு புரிஞ்சிச்சான், நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம முதல்ல கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அப்பா நமக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அண்ணன் அடுத்த நாளே போய் எல்எல்ஆர் அப்ளை பண்ணாங்க. 6 மாதத்துல அந்த அண்ணனுக்கு லைசன்ஸ் கிடச்சிச்சு. உடனே அவங்க அப்பா அடுத்த நாளே அவங்க அப்பா எத்தனை ரூபாய்க்கு உங்களுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அந்த அண்ணனுக்கு? 2 லட்சத்துக்கு. இப்போ அந்த அண்ணன் அந்த அப்பா சொன்ன அடுத்த நாளே கேட்டாங்கல்ல, உடனே அவங்க அப்பா 3 லட்சத்துக்கு நல்ல பெரிய பைக்காக அந்த அண்ணனுக்கு பிடிச்ச கலரில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த அண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி. லைசன்ஸ் வாங்கிட்டு அந்த அண்ணன் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்களாம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம். இதே மாதிரி தான் ஏசப்பாட்டையும் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் நமக்கு ஏசப்பா ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன்? நம்ம பாவம் செய்யக்கூடாது. பாவம்னா என்ன குட்டீஸ்? பாவம்னா என்னது? பெரிய பெரிய பாவமா? அதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன தப்பு பண்ணாலுமே அதுவும் பாவம் தான். உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேட்டிருப்பான், பென்சில் கேட்டிருப்பான், நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அது பாவம் தானே? நம்ம யாருக்குமே ஹெல்ப் பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல, ஹெல்ப் பண்ணணும். அம்மா அப்பா அந்த தண்ணி பாட்டில் அங்கே எடுத்து வை தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிங்களா? போங்கம்மா எனக்கு வேலை இருக்குது நான் பெறவு பண்ணுறேன், அதுவும் பாவம் தான். நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும் குட்டீஸ். ஏசப்பா சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா குட்டீஸ்? நம்ம பாவங்களெல்லாம் ஏசப்பாட்ட நம்ம அறிக்கையிட்டு ஜோம் பண்ணி
நம்ம ஏசப்பா நம்ம என்ன வேணும்னு கேட்டாலும் ஏசப்பா நமக்கு கண்டிப்பாக தருவாங்க. ஓகேவா? நம்ம மனசில் பாவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸை அடிப்பேன், அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டேன், ஒரே ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன், டிவி பார்த்துட்டே இருப்பேன், இதெல்லாம் பாவம் தானே. இவ்வளோ பாவத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏசப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி தந்துடுங்க, ஏசப்பா எனக்கு பென்சில் வாங்கி தந்துடுங்க அப்படின்னா ஏசப்பா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏசப்பா நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி ஏசப்பா நம்ம பாவமே பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பேன் ஏசப்பா, தினமும் பைபிள் வாசிப்பேன், தினமும் ஜெபம் பண்ணுவேன், உங்கள் பிள்ளையாக இருப்பேன், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், நல்லா விளையாடுவேன், யார் என்ன சொன்னாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், இதெல்லாம் நம்ம நல்ல பிள்ளையாக இருந்தால் நம்ம ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு இன்றைக்கி இந்த டெடி பியர் வேணும் ஏசப்பா, ஏசப்பா எனக்கு பென்சில் வேணும் ஏசப்பா அப்படின்னு நீ ப்ரேயர் பண்ணும்போது கேட்டேன்னு வச்சுக்கோயேன், ஏசப்பா கண்டிப்பாக யார் மூலமாக உனக்கு வாங்கி தருவாங்க. ஓகேவா குட்டீஸ்? கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையில் வந்து அண்ணன் மாதிரி அப்பா அம்மா பச்சை கேட்காம இருக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? நல்ல பிள்ளைங்களா அப்பா அம்மா பச்சை கேட்டுட்டு ஏசப்பா பிள்ளையா இருக்கணும். அப்பந்தான் ஏசப்பா உங்களுக்கு பிடிச்சத தருவாங்க. ஓகே குட்டீஸ், கதை நல்லா இருந்துச்சா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகேவா? பாய். ஜபாக்க கதை சொன்னாங்களா? சூப்பராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இன்றைக்கி யாரெல்லாம் கதை சொன்னாங்க உங்களுக்கு? முதல்ல மலர் அக்கா சொன்னாங்க, அடுத்த ஜபா அக்கா சொன்னாங்க. இந்த 2 அக்காவும் சொல்கிற கதையை நீ சும்மா கேட்டுட்டு நேரப்போக்காக விட்டக்கூடாது. 2 கதையின் மூலமாக ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசினார்ல, நம்ம பாவத்தை வச்சுக்கிட்டு நான் தப்பை வச்சுட்டு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை வச்சுட்டு ஆண்டவரேன்னு சொன்னால் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? நம்ம ஜபத்தை அவர் புறம்பு தள்ளி போட்டுருவார். முதல்ல நமக்கும் ஆண்டவருக்கு உள்ள உறவுகள் சரியாக இருக்கணும். நாமும் ஆண்டவரும் அப்பா பிள்ளை அப்படிங்கிற உரிமையை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் நம்ம உரிமையோடு அப்பாட்ட வசனத்தை வாசித்து வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வாங்க. ஓகே குட்டி பிள்ளைகளா, இன்றைக்கி இந்த எபிசோடில் நிறைய குட்டி குட்டி பிள்ளைகள் வரப்போகிறீங்க. இனி வரப்போகிற எல்லா எபிசோட்லையும் நீங்கள் தான் வரப்போகிறீங்க. நீங்கள் வந்து கதை சொல்லலாம், பாட்டு சொல்லி கொடுக்கலாம், அப்புறம் வசனம் சொல்லலாம், நிறைய காரியம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. மே மாதம் நிறைய ஃப்ரீ டைம் இருக்குல்ல, நீங்கள் வாங்கலேன். நீங்கள் வரணும், உங்கள் திறமைகளை உலகத்துக்கு கொண்டு போகணும், உங்கள் தாழ்ந்துகளை ஆண்டருக்கு பயன்படுத்தணும். இன்றைக்கு ஆக்டிவிட்டி டைமில் தங்கள் திறமைகளை ஆண்டருக்கு வெளிப்படுத்த, ஆண்டவரை மகிமைப்படுத்த 3 குட்டி பிள்ளை வரப்போகிறாங்க. யார் தெரியுமா? ஆல்ரின், ஜென்கின் அண்ட் பெர்லின். 3 பேரை வரவேற்கலாமா? வா குட்டி பிள்ளைகளா, இன்றைக்கி ஆக்டிவிட்டி நீங்கள் தான் பண்ண போகிறீங்களா? வாங்க. ஹலோ பெர்லின். இன்னைக்கு நான் உனக்கு 4 காலில் ஜெபம் பண்ணுறவங்கள காமிக்க போகிறேன். அது எப்படி 4 காலில் ஜெபம் பண்ணுறவங்க? ஏன் 4 கால் இல்லையா நமக்கு? நமக்கு 2 கால் தானே இருக்கு. நமக்கு 2 கால் தான் இருக்குது. உனக்கு கரெக்டாக தெரியுது. ஆனால் இங்கே ஒரு ஆளுக்கு 2 கால் இல்லை 4 கால் இருக்குது. வா ஏன் காமிக்கிறேன். நமக்கு 2 கால் தான் இருக்குன்னு ஒத்துக்கிறே இல்லை. இங்கே வா, இங்கே பாரு தெரியுதா எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? பார்த்தியா? கையை காலாக்கிட்டாங்க. இந்த கால் வேறு முழங்கால் போட்டாங்களா, இந்த கை வச்சுட்டாங்களா. இப்போ எத்தனை கால்? 4 கால். 4 காலில் ஜெபம் பண்ணலாமா? எப்படி ஜெபம் பண்ணணும்? 2 காலை விட்டுட்டு கை கட்டி ஜெபம் பண்ண. வெரி குட். பெர்லின் ரொம்ப அழகா சொன்ன. 2 காலில் முழங்கால் நின்று கையை கொப்பி கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட பேசணும். அதான் உண்மையான ஜெபம். ஓகேயா குட்டி பிள்ளைகளா? பெர்லின் சொன்னா பார்த்தீங்களா கரெக்டாக? 2 காலில் முழங்கால் போட்டு கையை கொப்பி கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். அப்படி தானம்மா? அதானே சரியான ஜெபம். இது அப்போ தவறான ஜெபம். குட்டி பிள்ளையா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம என்ன பண்ணணும்? நேர்மங்காலே ஜெபம் பண்ணணும். வீட்லையோ சர்ச்சிலையோ வேற எங்கே ஜெபம் பண்ணும்போது இனிமேல் 4 கால் ஜெபம் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. பண்ணுவாங்களா? அவங்க பண்ண மாட்டாங்கல்ல. பெர்லின் சொல்லிட்டாங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்முடைய ஆக்டிவிட்டி டைம் எப்படி இருந்தது? ஒவ்வொரு வாரம் ஏதாவது பொருள் செய்வோம். இன்றைக்கி இந்த குட்டி பிள்ளைகளே ஆக்டிவிட்டி செஞ்சு காமிச்சாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்டிவிட்டியாக சேர்த்துருமா உங்களுக்கு? அப்படின்னா நீங்கள் எங்களோட கூட தொடர்பு கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, இந்த 3 குட்டி பிள்ளைகளும் மே மாத லீவை ஆண்டருக்காக பயன்படுத்துறதுக்காக இங்கே வந்து இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்களும் உங்கள் திறமையில ஆண்டருக்கு பயன்படுத்தணும். ஓகேயா? நல்லா என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஜெபம் பண்ணும்போது நேர் முழங்கால கையை கூப்பி கண்ணை மூடி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். நிறைய சர்ச்சில் 4 காலில் 3 காலில் 2 காலில் படுத்துக்கிட்டே, அதெல்லாம் தப்பு. இனிமேல் ஜெபம் பண்ணும்போது நேர் முழங்கால கையை கொப்பி கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். ஓகே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னா ஆண்டவருக்கு நமக்கும் நல்ல உறவு இருக்கணும். அப்பா பிள்ளைங்கிற உறவு இருந்தால் தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஓகே, இந்த நாளுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். என்ன பார்க்க போகிறோம் அடுத்தால?
கேள்வி பதில் நேரம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி பதில், அப்படி தானே? இன்றைக்கு மனப்பாட வசனம் பைபிளில் எந்த பகுதியில் இருக்குது? இன்றைக்கு மனப்பாட வசனம் பைபிளில் எந்த பகுதியில் இருக்குது? இந்த பெசன் தம்பி சொன்னாங்கல்ல, கவனிச்சிங்களா? நீங்கள் கூட சேர்ந்து சொன்னீங்கல்ல, அந்த வசனம் பைபிளில் எந்த பகுதியில் இருக்குது? இப்போ மத்தேயு, மார்க்கு, மத்தேயு 8, 10 மார்க் அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் படித்த வசனம் பைபிளில் எந்த பகுதியில் இருக்குது? தெரிஞ்சிட்டா? கண்டுபிடிச்சிங்களா? டக்குன்னு உங்கள் மொபைல் எடுங்க, அப்படியே எஸ்எம்எஸ் டக் பண்ணுங்க, கீழே நம்பர் தெரிஞ்சு பாருங்க. நம்பர் வருதா? அந்த நம்பருக்கு உடனடியாக நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எழுதுகிற எல்லா பதில்களும் நாங்கள் இங்கே குறிச்சிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கான சிறப்பு பரிசுகள் காத்துட்ருக்குது. அனுப்பிட்டீங்களா? இன்றைய மனப்பாட வசனம் எந்த பகுதியில் இருக்கிறது தெளிவாக அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகேயா? வெரி குட். குட்டி பிள்ளைகளா, இன்றைக்கி நம்முடைய எபிசோட் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. ஆண்டவர் கிருபையினால் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம், பாட்டு படித்தோம், வசனம் படித்தோம், 2 கதை கேட்டோம், ஆக்டிவிட்டி பார்த்தோம். சூப்பரான எல்லா செக்மெண்ட் மூலையும் ஆண்டவர் நம்ம கூட பேசினாங்க. எஸ்எப்பா கூட பேசினாங்களா? ஆமாம். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரோடு கூட நல்மனதை ஜெபம் பண்ணாதான் அப்படி ஜெபம் கேட்கப்படும். நீ ஆண்டவருக்கு பிள்ளை இல்லாமல், ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாமல் என்னதான்னு கேட்டேன்னா ஜெபம் கேட்கப்படாது. இந்த நாள் எபிசோட நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? இல்லை, கையை கூப்பி கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விட்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், இந்த வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல பிரயோஜனமுள்ள காரியங்கள் கற்றுக்கொள்ளுங்க, சொந்தக்காரங்களை பாருங்கள், பிபிஎஸ் போங்க, நிறைய பைபிள் படிங்க, நல்ல ஜாலியாக இருங்க. வெயில் ரொம்ப அடிக்குது, வெயிலில் சுற்றி ஹெல்த்தை லாஸ் பண்ணிடாதீங்க. உடல் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும். சீக்கிரமாக ஸ்கூல் திறந்துருவாங்க. நீங்கள் அதனால் இந்த விடுமுறை நாட்களில் சந்தோஷமாக இருங்க, திரும்ப திரும்ப நிகழ்ச்சிகளை பாருங்கள், ஆண்டவரை அதிகமாக அறிங்க. மீண்டும் ஒரு சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம், பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.